படங்கள்ல சில விஷயங்கள பார்க்கும்பொழுது ரொம்பவே காமெடியாகவும், வேடிக்கையாகவும் இருக்கும். என்னடா இது இப்படி எவ்வளோ ஒரு சோகமான நம்ம சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கூட, அத ரசிச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் தோணும். இங்க அப்படிதான் ஒரு ஐயர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஜோடிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த ஜோடியில மாப்பிள்ளை தாலி கட்ட தயாரா இருக்கிறாரு. அந்த நேரத்துல இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வேலைய செய்திருக்காரு. மந்திரம் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அத அவரும் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம மேல எது தேவையில்லாத பார்த்தீங்கன்னா, தலையில விழுந்துருமோ! அச்சத போடுறது எல்லாரும் கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பண்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, வேகமாக தாலிய கட்ட சொல்லிட்டு, கீழ குனிஞ்சு தன்னுடைய தலைய அவருக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த துண்டால மூடிக்கிறாரு. இத பார்க்க ரொம்பவே வேடிக்கையாக தான் இருக்கு. என்னடா இது ஐயரே இப்படி பண்றாரே அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அவர் அந்த மாப்பிள்ளைக்கு சொல்றாரோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. திருமணம் அப்படின்றது அவ்வளவு எளிது கிடையாது. பார்க்குறதுக்கு வேணா ரொம்ப எளிதா இருக்கலாம். ஆனா, பொதுவாக கடவுள நம்புறவர்களும் சரி, சாஸ்திர சம்பிரதாயங்கள நம்புறவங்களுக்கும் சரி, இது மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய உணர்ச்சிபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஆண்டவன் யாருக்கு யார எழுதி வச்சிருக்காரோ, அவங்க கூட தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இன்னும் நம்பக்கூடியவர்களும் இருக்காங்க. எத்தனையோ பேர் வீட்ல சொல்றாங்கன்னு திருமணம் பண்றாங்க. காதலித்து திருமணம் பண்றாங்க. ஆனா, அவங்களே ஒரு சில நேரங்கள்ல தனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. அதனால திருமண பந்தம் அப்படின்றது ரொம்பவே ஒரு இனிமையான, உன்னதமான உறவு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இவர் செய்யக்கூடிய இந்த வேடிக்கையான விஷயங்களை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப பார்த்தீங்கன்னா, என்னடா இது இவர் இப்படி காமெடி பண்றாரே அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. எத்தனையோ பேரு இப்ப கூட பார்த்தீங்கன்னா, மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டு, அதற்கப்புறம் திருமணமே வேணாம் அப்படின்னு சொல்றவர்களும் இருக்காங்க. இந்த நேரத்துல மிகப்பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா, திருமண பந்தத்தினுடைய மிகப்பெரிய அளவுல அதுல இருக்கக்கூடிய மரியாதையும், உணர்ச்சியும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.